ஸ்ரீ கணபதி நமக. ஸ்ரீ குருவே நமக. நம சிவாய வாழ்க. சர்வம் ஸ்ரீ சிவார்ப்பணம். அனைவருக்கும் வணக்கம். வைஷ்ணவத்தில் ஆழ்வார்களும் தாயார்களும் பெருமாளையும் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முதல் முறையாக இன்றைக்கி விஸ்வசேனர் என்ற முதல் ஆழ்வார், அதாவது வைஷ்ணவத்தில் பெருமாள் தான் முதல் ஆழ்வார், பெரிய பிராட்டியார் இரண்டாம் ஆழ்வார், மூன்றாம் ஆழ்வார் விஸ்வசேனர். இந்த விஸ்வசேனரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விஸ்வசேனர் என்றவர் யார் அப்படின்னா, வைகுண்டத்தில் வாசம் செய்கிற பெருமாளுக்கு சேனை தலைவர். சேனை தலைவர் அப்படின்னா ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய எல்லா கணங்களுக்கும், எல்லா பக்தர்களுக்கும், அடியவர்களுக்கும், அவருக்காகவே இருக்கிற நித்திய சூரிகளுக்கும், கருடன், அனந்தன், இப்படி வரிசையில் இருக்கிற எல்லாருக்கும், அரண், அயன், இந்திரன், இவங்க எல்லாருக்கும் வைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் சேனாதிபதியாக இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் விஸ்வசேனர் தான். ஏன் இந்த விஸ்வசேனருக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, விஸ்வசேனர் தான் வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் பிரதானமான மூன்றாம் ஆழ்வார். அவர் எந்த ஒரு பூஜை செய்தாலும் வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாளை முன்னிட்டு, தாயாரை முன்னிட்டு எந்த ஒரு பூஜை செய்தாலும் முதல்ல விஸ்வசேனரை தான் பூஜை செய்யணும். நம்ம சைவத்தில் எப்படி விநாயகரை முதல்ல வழிபாடு செய்கிறோமோ, அதேமாரி ஸ்ரீ வைஷ்ணவத்தில் விஸ்வசேனரை தான் வழிபாடு செய்வாங்க. விஸ்வசேனரை தான் அங்கே பிரதானமாக முதல் தெய்வமாக வழிபாடு செய்யணும். அந்த விஸ்வசேனர் பூஜையை செஞ்சுட்டு தான் அடுத்தடுத்த பூஜைகளை மேற்கொள்வாங்க. இப்போது பரிக்கல் போன்ற ஊரில் இருக்கிற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா, கோயிலோட பிரதான நைருதி மூலைன்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல கன்னி மூலையில் ஸ்ரீ விஸ்வசேனரோட சன்னதி இருக்குது. நீங்கள் அந்த கோவிலுக்கு போனால் பார்க்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த விஸ்வசேனரோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருமாளை போலவே அவரோட சேனாதிபதின்றதுனால அவருக்கும் 4 கைகள் உண்டு. விஸ்வசேனருக்கு 4 கைகள் உண்டு. பெருமாளோட பக்தர், பெருமாளுடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடைய சேனாதிபதி, ஸ்ரீமன் நாராயணனுடைய சேனாதிபதின்றதுனால விஸ்வசேனருக்கும் 4 திருக்கரங்கள் உண்டு. கௌமோதகி என்கிற கதாயுதமும் உண்டு. இன்னொரு கையில் பிரம்பும் வச்சுருப்பார். இந்த பிரம்பு எதுக்காக அப்படின்னா, இவர் சேனாதிபதி அல்லவா, அதனால் ஒரு சேனாதிபதியாக இருக்கிறவருக்கு உரிய எல்லா அலங்காரங்களும் விஸ்வசேனருக்கு உண்டு. ஏன்னா விஸ்வசேனர் தான் தடைகளை அழிப்பவர். சைவத்தில் கணபதி எப்படி தடைகளையும் விக்னங்களையும் அழிப்பவரோ, அதேமாரி ஸ்ரீ வைஷ்ணவத்தில் விஸ்வசேனரே விக்னங்களை அழிப்பவர், தடைகளை அழிப்பவர். அதனால் இவருக்கு கையில் ஒரு பிரம்பு இருக்கும். இந்த பிரம்பை கொண்டு சொடுக்கினார்னா மொத்த பிரபஞ்சமும் தன்னோட ஒழுங்கான நிலையில் செயல்படும். அதனால் அவர் கையில் ஒரு பிரம்பும் இருக்கும். இந்த விஸ்வசேனர் யார் அப்படின்னா, பெருமாள் மனசில் என்ன நினைக்கிறாரோ அது உடனே அவருக்கு தெரிஞ்சிடும். பெருமாளோட மனசில் தெரியறத அவருக்கு தெரிஞ்சிடும் விஸ்வசேனருக்கு. அதை உடனடியாக செயல்படுத்திடுவார் விஸ்வசேனர்.
அதாவது விஸ்வசேனர் வந்து எப்படி இருப்பாருன்னா, தனி சன்னதிலையும் இருப்பார். விஸ்வசேனர் வந்து தனி சன்னதிலையும் இருப்பார். உற்சவமூர்த்திகள்லையும் ஒருவராக இருப்பார். இந்த உற்சவமூர்த்திகள் எப்படி இருப்பார்? விஸ்வசேனர் வந்து எப்போதுமே வைஷ்ணவ ஆலயங்களில் தனி சன்னதி கொண்டும் இருப்பார். உற்சவ காலங்களில் உற்சவமூர்த்தியாகவும் வருவார். உற்சவமூர்த்தியாகவும் இருப்பார். இந்த உற்சவமூர்த்தி வந்து எப்படி இருப்பார்? உற்சவமூர்த்தியாக இவரோட முக்கியமான வேலையே வந்து பெருமாளோட பக்தர்கள், பெருமாளோட அடியார்கள், பெருமாளுக்காகவே இருக்கிற அனைத்து கணங்களையும், அனைத்து நித்தியசூரிகளையும், அனைத்து ருத்ரர்களையும், அனைத்து ஆதித்தர்களையும், அனைத்து இந்திரன், அரண், பிரம்மா, இந்திரன், அரண், அயன் போன்ற அனைவருக்கும் பணி நியமிக்கவர் அவர் தான். ஒவ்வொரு கல்பத்துலேயும் பிரம்மா யார் இருக்கணும்னு விஸ்வசேனர் தான் முடிவு செய்யணும். ஒரு கல்பத்துலேயும் அதாவது பிரம்மாவுக்கு என்ன வேலை, அரணுக்கு என்ன வேலை, இந்திரனுக்கு என்ன வேலை, நித்தியசூரிகளுக்கு என்ன வேலை, கருடனுக்கு என்ன வேலை, அனந்தனுக்கு என்ன வேலை, அப்படி எல்லாரையுமே ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, பெருமாளுடைய பக்தர்களாக இருக்கிறவங்களாக இருந்தால் அனைத்து தேவர்களுக்கும், அனைத்து பெருமாள் அடியார்களுக்கும், அனைத்து ஆழ்வார்களுக்கும், அனைத்து தேவர்களுக்கும், அனைத்து அடியார்களுக்கும், அனைத்து பக்தர்களுக்கும் அவங்கவுங்க வேலையை செய்ய வைக்கிறதுக்கு விஸ்வசேனர் அந்த பிரம்பை கொண்டு அந்த வேலையை செய்ய வைக்கிறார். அவங்களுக்கு உண்டான வரக்கூடிய எல்லா தடைகளையும் தீர்த்து வைக்கிறார். ஆழ்வார்கள், தேவர்கள், அடியார்கள், பக்தர்கள் இவர்களுக்கு வர எல்லா தடைகளையும் தீர்த்து, விக்னங்களை எல்லாம் தீர்த்து அவர்களை பெருமாளுக்கு நல்ல விதமாக சேவை செய்கிறதுக்கு துணை செய்கிறார். இது வந்து விஸ்வசேனரோட முக்கியமான பணி. அடுத்தது இவர் என்ன செய்வார்? பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுற எல்லா பொருட்களும் விஸ்வசேனருக்கு வரும். இது வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தில் முக்கியமான மரபு. இது இன்றைக்கும் பயன்பாட்டில் உண்டு இந்த வழக்கம். இதே மாதிரி வந்து அடுத்து பெருமாள் வந்து நகர்வலம் எழுந்தருளும் போது விஸ்வசேனர் தான் முதல்ல வருவார். சேனை நாயகன் அல்லவா, சேனை அதிபதி. அதனால் அவர் தான் முதல்ல வருவார். எல்லா விக்னங்களையும் தீர்த்து வைப்பார். எல்லா தடைகளையும் அழிச்சிட்டு தடைகளை எல்லாம் அழிச்சிட்டு விக்னங்களை எல்லாம் போக்கிட்டு அவர் வரலான்னு சொன்ன பிறகு மட்டும்தான் பெருமாள் வருவார். முதல்ல ஊர்வலத்தில், நகர்வலத்தில் பெருமாள் புறப்பாடுக்கு எழுந்தருளும் போது விஸ்வசேனர் தான் முதல்ல எழுந்தருளி விக்னங்களையும் தடைகளையும் போக்கி பக்தர்களுக்கு அருளாசிகளையும் அனுமதிகளையும் கொடுத்து பக்தர்களுக்கு அருளாசிகளை வழங்குகிறார். இந்த விஸ்வசேனர் வந்தார் இல்லையா, முதல்ல அவர் வந்து விஸ்வசேனர் வந்து எல்லா விக்னங்களையும் எல்லா தடைகளையும் போக்கிட்ட பிறகு அவர் சொன்ன பிறகு தான் பெருமாளே எழுந்தருளை செய்வார். இதுதான் வந்து பெருமாள் அதுக்கப்புறம் தான் புறப்பாடுக்கு எழுந்தருள்வார். விஸ்வசேனர் சொன்ன பிறகு தான் பெருமாள் வந்து புறப்பாடுக்கு எழுந்தருள்வார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே விஸ்வசேனருக்கு முதல் மரியாதை உண்டு.
விஸ்வசேனரே வந்து நம்மாழ்வாரோட அம்சம். விஸ்வசேனர் தான் நம்மாழ்வாருக்கு அருளாசி செஞ்சுருக்கார். விஸ்வசேனருடைய மனைவி பெயர் வந்து சூத்திரவதி. இப்போது இவருடைய வாழி திருநாமத்தை பார்ப்போம். ஸ்ரீ சேனைநாதன். இப்புவியில் அரங்கேசர் சேனையர்கோன் வாழியே, இந்திரர்க்கும் அரணயர்க்கும் நேமிப்போன் வாழியே, ஐப்பசியில் பூராடத்து அவதரித்தான் வாழியே, அழகாரும் சூத்திரவதியால் அன்பன் வாழியே, எப்புவியும் விதிகளின் முன் ஏத்தும் அவன் வாழியே, எழிற்குறுகை நகர் முனிவர்க்கு அருள் புரிந்தான் வாழியே, அற்புதமார் திருமகளார் அடிமுடியோன் வாழியே, அலங்காரச் சேனையர்கோன் அடியிணைகள் வாழியே, அலங்காரச் சேனையர்கோன் அடியிணைகள் வாழியே. இப்போ பார்த்தது வந்து ஸ்ரீ சேனைநாதன்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ விஸ்வசேனருடைய வாழி திருநாமம். இந்த வாழி திருநாமத்திலே நீங்கள் பார்க்கலாம், அரங்கேசருடைய சேனையர்கோன். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தது அவருடைய இந்த வாழி திருநாமத்தின் மூலயமா அவருடைய புகழை பார்ப்போம். இப்புவியில் அரங்கேசர் சேனையர்கோன் வாழியே. அரங்கேசர்னா அரங்கேசர்னா ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணனுடைய சேனைகளுக்கெல்லாம் கோனாக இருக்கிறார், அதாவது அரசனாக இருக்கிறார், அதாவது படைத்தளபதி. அதை தான் சேனையர்கோன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வாழியேன்னா அவரை வாழ்த்தி புகழ்ந்து சொல்கிறாங்க, புகழ்ந்து பாடுறாங்க. இந்திரர்க்கும் அரணயர்க்கும் நியமிப்போன் வாழியே. இந்திரரும் அரணும் அயனும் என்ன செய்யணும், யார் அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியமிப்பவர் இவர் தான், விஸ்வசேனர் தான். ஐப்பசியில் பூராடத்து அவதரித்தான் வாழியே. ஐப்பசி மாதம் பூராட நட்சத்திரத்தில் அவதரித்தார். அதனால் அவருக்கு வந்து ஐப்பசியில் பூராடத்து அவதரித்தான் வாழியே. அழகாரும் சூத்திரவதியால் அன்பன் வாழியே. அதாவது விஸ்வசேனரோட மனைவியோட பேர் சூத்திரவதி. சூத்திரவதியாருக்கு வந்து இவர் வந்து அன்பனாக இருக்கார். அதை தான் வந்து அழகாரும் சூத்திரவதியால் அன்பன் வாழியே அப்படி சொல்கிறாங்க. அழகாரும் சூத்திரவதியால் அன்பன் வாழியே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்புவியும் விதிகளின் முன் ஏத்தும் அவன் வாழியே. எல்லா புவியிலையும் எல்லா இடத்துலையும் எந்த பூஜைக்கும் முன்னாடி வந்து விஸ்வசேனரை தான் வந்து வணங்கணும். விதிகளின் முன்னா ஒரு பூஜை நடக்குது, ஒரு ஹோமம் நடக்குது அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு ஹோமம் நடக்குதுன்னா அது எங்கே நடந்தாலும் அங்கே வந்து முதல்ல வணங்க வேண்டியவர் ஸ்ரீ விஸ்வசேனர் தான். அதை தான் இந்த வரியில் சொல்கிறாங்க. எப்புவியும் விதிகளின் முன் ஏத்தும் அவன் வாழியே. எழிற்குறுகை நகர் முனிவர்க்கு அருள் புரிந்தான் வாழியே. அப்படின்னா எழிற்குறுகைன்னா குறுகை நகர். எழிற்குறுகைன்னா குறுகைன்ற நகர். அங்குள்ள முனிவர், எழிற்குறுகை நகரில் இருக்கிற முனிவர், அவர் வந்து நம்மாழ்வாருக்கு அருள் புரிந்ததை தான் சொல்கிறாங்க. எழிற்குறுகை நகர் முனிவர்க்கு அருள் புரிந்தான் வாழியே. அற்புதமார் திருமகளார் அடிமுடியோன் வாழியே. பெருமாள் தகப்பனார், தாயார்
இவர் வந்து அவங்களோட பிள்ளையாக வரார் விஸ்வசேனர். இப்போது விஸ்வசேனர் வந்து தன் தாயோட திருவடியில், அதாவது பெரிய பிராட்டியோட திருவடியில் பக்தி செய்து ஸ்ரீமன் நாராயணன் தகப்பனார், பெரிய பிராட்டியார் தாயார். அதனால் விஸ்வசேனருக்கு ஸ்ரீமன் நாராயணர் தகப்பனார், பெரிய பிராட்டியார் தாயார். அதனால் தன் தாயோட திருவடிகளை வந்து பக்தி செய்து அவர் செயல்படுவதனால அற்புதமார் திருமகளார் அடிமுடியோன் வாழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க தாயாரோடைய திருவடிகளை பக்தி செய்து செயல்படுறார். இதை தான் வந்து அற்புதமார் திருமகளார் அடிமுடியோன் வாழி அப்படி சொல்கிறாங்க. அலங்கார சேனையர்கோன் அடியினைகள் வாழி. நல்லா அலங்காரமாக சேனைக்கு முதல்ல பெருமாள் எழுந்தருள் செய்யும்போது, பெருமாள் புறப்பாடுக்கு எழுந்தருள் செய்யும்போது முதல்ல சேனைகளை வழி நடத்துறதுக்காக முதல்ல எழுந்தருள்வார் விஸ்வசேனர். அப்போது அவர் வந்து அலங்காரமாக வருவார். தன்னோட ஆயுதங்கள் சங்கு, சக்கரம், கௌமோதகி, பிரம்பு இவைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முதல்ல வருவார். அலங்காரமாக இருப்பார். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க, அலங்கார சேனையர்கோன் அடியினைகள் வாழி. அப்படி அலங்காரமாக வர முதல்ல வர சேனையர்கோனை, விஸ்வசேனரை, சேனையர்கோன் என்கிற விஸ்வசேனரை, சேனையர்கோன் என்கிற விஸ்வசேனரை அவருடைய திருவடிகளை வாழியே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இப்படி வந்து அலங்கார சேனையர்கோன் அடியினைகள் வாழியே. அப்படி சேனையர்கோன்னு சொல்லப்படுற சேனையர்கோன் என்கிற விஸ்வசேனருடைய திருவடிகளை வணங்குறாங்க. இதுதான் வந்து ஸ்ரீ விஸ்வசேனருடைய சிறப்பு வாழி திருநாமங்கள். அப்படி பார்க்கும்போது விஸ்வசேனர் தான் வந்து ஸ்ரீ விஸ்வசேனர் தான் வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வமாக வராரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பெருமாள் வந்து, அதாவது ஸ்ரீமன் நாராயணன் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆழ்வார்களும் நிறையா முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருக்காங்க, வணங்கியிருக்காங்க. இனி எல்லாரும் வைஷ்ணவ கோயில்களுக்கு போகும்போது, பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லும்போது, ஸ்ரீமன் நாராயணருடைய ஆலயங்களுக்கு செல்லும்போது விஸ்வசேனரையும் வணங்கலாம். இதே மாதிரி அடுத்தது வந்து தொடர்ந்து ஆழ்வார்கள் எல்லாரையும் சேவிப்போம். இப்படி ஆழ்வார்களையும் அவர்களுடைய புகழையும் வாழி திருநாமங்களையும் சேவிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்களாம் யார், அவங்களாம் பெருமாளுக்காக என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெருமாள் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, அதனால் அவங்க என்னெல்லாம் பலன் அடைஞ்சிருக்காங்க, பெருமாள் அவங்கள வந்து எந்த அளவுக்கு கொண்டாடுறாரு, பெருமாளை வந்து அவங்க எந்த அளவுக்கு கொண்டாடினாங்க, அவர்கள் வந்து பெருமாளை வந்து வழிபட்டு அவரையே புகழ்ந்து அவரையே நினச்சி அவரையே சரணாகதி அடைஞ்சு, பெருமாளையே சரணாகதி அடைஞ்சு, அதனால் அவங்க பெற்ற இன்பங்களை நம்ம தொடர்ந்து வந்து ஆழ்வார்களையும் அவர்களோட வாழி திருநாமங்களையும் பற்றி பார்ப்போம்.
இப்படி பார்க்குறதுனால என்ன கிடைக்கும், என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆழ்வார்களாக இருந்து பக்தி செய்து அவங்க பெருமாளை எப்படி சரணாகதி அடைஞ்சிருக்காங்க, பெருமாள் வந்து அவங்கள எப்படி ஆட்கொண்டார், பெருமாள் அவங்கள எப்படி ஏற்றுக்கிட்டாரு, இதை எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆழ்வார்களை பற்றி படிக்கும்பொழுது ஆழ்வார்களை பற்றி தெரிஞ்சுக்கும்போது, ஆழ்வார்களை பற்றி கேட்கும்போது பக்தி பெருமாள் மேலே தானாகவே வந்து பக்தி பிறக்கும். பெருமாள் வந்து மனிதர்களுக்கு பக்தி எப்படி செய்யணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டி சொல்லித்தரதுக்காக தான் ஆழ்வார்களை வந்து படைச்சிருக்கார். எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா பக்தி செய்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயமாக தெரிஞ்சாலும் அது சாதாரண விஷயம் இல்லை. பக்தி செய்கிறதுன்றது வந்து அது வந்து ஒரு ஒழுங்குமுறை, அதற்குன்னு ஒரு வடிவம் இருக்குது. அந்த வடிவத்தோட நம்ம வந்து பெருமாளை வந்து பக்தி செய்தோம் அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும். இதை தான் சிறப்பாக எப்படி பக்தி செய்கிறது அப்படின்றத தெய்வம் நேரடியாக வந்து நமக்கு உணர்த்தினாலும் புரியாது. ஏன்னா நம்ம தெய்வத்தை பார்த்தா பயந்துருவோம். அதனால் ஆழ்வார்களை நியமித்து அதுக்காகவே நியமிச்சிருக்கார் பெருமாள். நம்ம மேலே கருணை கொண்டு ஆழ்வார்களை நியமித்து ஆழ்வார்களை நியமித்து நம்மளுக்கு எப்படி பக்தி செய்யணும்னு அவங்க வரலாறு மூலயமா நமக்கு பெருமாளே சொல்லி கொடுக்குறார். பக்தின்றது எப்படி செய்யணும், எப்படிலாம் செய்யலாம், அதற்கு என்ன விதிமுறைலாம் இருக்குது, அதுக்கு எப்படிலாம் வழிமுறை இருக்குது அப்படின்னு நம்ம ஆழ்வார்களை படித்து தெரிஞ்சுக்கலாம். சைவத்தில் நாயன்மார்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்படி வந்து தெய்வமே பக்தர்களை எப்படி வழிநடத்தணும் அப்படி சொல்லி ஆழ்வார்கள் மூலயமாவும் நாயன்மார்கள் மூலயமாவும் நிறையா எடுத்துக்காட்டாக அவங்கள வாழ வைத்து நமக்கு பாடம் நடத்தியிருக்காங்க. அது அப்படி தான் சொல்லணும். அதை நம்ம வந்து அதை அப்படி தான் வந்து எடுத்துக்கணும். தொடர்ந்து அவங்கள வந்து சேவிக்கலாம். தொடர்ந்து நம்ம வந்து ஆழ்வார்களை சேவிக்கலாம். பக்தி செய்கிறதுல எனக்கு தெரிஞ்ச அடியானுக்கு தெரிஞ்ச 2 விதம் இருக்குது. நேரடியாக தெய்வத்தை வணங்கலாம், இது முதல் வகை. பக்தி செய்யலாம், அதற்கு எந்த விதமான இதுவும் இல்லை. பக்தி செய்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஒழுங்கமைப்பும் ஒரு வடிவமைப்பும் இருக்குது. அது மாதிரி செய்யும்போது அது சிறப்பாக இருக்கும். 2வது வகை. முதல் வகையை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் சிறப்பாக இருக்கும். அது வந்து அந்த வழிமுறையோடு செயல்படும்போது ஒழுங்காக அந்த அமைப்பாக நல்ல விதத்தில் செய்யும்போது அது சிறப்பாக இருக்கும். அடுத்தது 2வது வகை. உங்களுக்கு உபதேசம் செய்கிறது குரு இருந்தாருன்னா அவங்க காட்டுற வழிமுறைகள் மூலயமா பக்தி செய்யலாம். அது வந்து அதில் வந்து ஒரு ஒழுங்கமைப்பும் ஒரு வடிவமைப்பும் கிடச்சிடும். உங்களுக்கு எந்த குருமார் அந்த தெய்வத்தோட அடியாராக இருப்பாங்க, அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அந்த விதிமுறைகளின்படி அந்த
வடிவமைப்பின்படி அந்த தெய்வத்தை வழிபடலாம். இது ஒரு விதம். இன்னொரு விதம் குருவையே வணங்கலாம். குரு தெய்வத்தை வணங்குவார், உங்கள் குரு தெய்வத்தை வணங்குவார், தெய்வத்தை வணங்குற குருவை நீங்கள் வணங்கலாம். இதுவும் தெய்வத்துக்கு பக்தி செலுத்துறது தான். இதுவும் ஒரு வழிமுறை தான். குருவையே வணங்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் முதல் குரு பெருமாள் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால் தெய்வத்தை குருவாகவே பார்க்கலாம், குருவை தெய்வமாகவே பார்க்கலாம். உங்களுக்கு எந்த குரு நேரில் இருந்து வழிகாட்டுறாங்களோ, விதிமுறைகளை சொல்லி கொடுக்குறாங்களோ, அதனுடைய வடிவமைப்புகளை சொல்லி கொடுக்குறாங்களோ, அதனுடைய விதிமுறைகளை சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள நீங்கள் வழிபடலாம். இதுவும் தெய்வத்தை சேர்ந்துடும். இந்த பக்தியும் இதுவும் ஒரு ஒழுங்கமைப்பான வடிவமைப்பு தான், சிறப்பான வடிவமைப்பு. குருவை தேர்ந்தெடுக்கும்போது அதில் ஆராய்ச்சி நிறையா செய்யக்கூடாது. உங்களுக்கு எந்த குருவை பார்த்ததும் உங்கள் மனதுக்கு தெரியும், உங்கள் ஆன்மாவுக்கு தெரியும், உங்கள் தெய்வம்தான் வழி நடத்தும். அதாவது எப்படின்னா, உங்கள் குலதெய்வத்துக்கு தெரியும், உங்களை ஆட்கொண்டு இருக்கிற தெய்வத்துக்கு தெரியும், எந்த தெய்வம் உங்களை ஆட்கொள்ள போகுதோ அந்த தெய்வத்துக்கு தெரியும், எந்த குருவிடம் உங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்துக்கு தெரியும். அப்படி அந்த குருவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் உள்ளத்துக்கு தெரியும், அதாவது உங்கள் மனசுக்கு தெரியும், இவர் தான் குரு, இவர் சொல்லி கொடுக்குறத செய்யலாம். உண்மையிலேயே உங்களுக்கு இது வரைக்குமே குரு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தில் சொல்லிவிடுங்க, எனக்கு ஒரு நல்ல குரு வேணும் அப்படி சொல்லிவிடுங்க. நீங்கள் வணங்குற தெய்வத்துக்கிட்ட சொல்லிவிடுங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை பின்பற்ற போகிறீங்களோ, எந்த தெய்வத்தை வழிபட போகிறீங்களோ அந்த தெய்வத்திட்ட சொல்லிவிடுங்க. நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கான குருவை தெய்வமே கொண்டாந்து சேர்த்துரும் உங்ககிட்ட. அந்த குருவை நீங்கள் நம்பி வழிபடலாம். அவரை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அவங்களோட பர்சனல் லைஃபு, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவங்க உங்களுக்கு எப்படி நடந்துக்கிறாங்க, உங்ககிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அது மட்டும் போதும். ஏன்னா இந்த குரு அப்படின்னாலே மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு, இந்த குரு தான் அடுத்தது தெய்வத்தை காட்டுவார். மாதா அப்பாவை காட்டுவாங்க, அப்பா குருவை காட்டுவார், குரு தெய்வத்தை காட்டுவாங்க. இப்போது குருவை காட்டுறதுக்கு உங்களுக்கான சரியான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிடலாம், எனக்கு சரியான குருவை காட்டுங்க அப்படி சொல்லிடலாம். நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லிடலாம். நீங்கள் மனசார சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கான குருவை அந்த தெய்வமே கொண்டு உங்கள்கிட்ட சேர்த்துரும். அந்த தெய்வத்தை நீங்கள் பரிபூரணமாக நம்பி பரிபூரணமாக அவரை சரணாகதி அடைஞ்சிருங்க. குருவை சரணாகதி அடைஞ்சு அவர் உபதேசிக்கிற மாதிரி நடந்துக்கோங்க. இது அந்த குருவோட உபதேசங்களை கேட்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி தரும். வாழ்க்கையில் விரக்தின்றது இருக்காது. உங்கள் ஆன்மாவுக்காக இது உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும். இந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அதனால் நிச்சயமாக எல்லோரும் ஏதாவது ஒரு குருன்றதை விட உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுற ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவங்கள நீங்கள் சரணாகதி அடைஞ்சிருங்க.
அடுத்தது அந்த தெய்வமும் குருவுமே பார்த்துக்குவாங்க. உங்கள் பக்தி தெய்வத்தை சேர்ந்துடும். உங்கள் பக்தி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். ஆழ்வார்களை தொடர்ந்து பார்ப்போம், அவர்களை பற்றி தெரிஞ்சுப்போம். பக்தி செய்கிறது எப்படி அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். இதனால் பக்தி செய்கிறது தொடர்ந்து நம்ம ஆழ்வார்களை பற்றி சிந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் ஸ்ரீ சிவார்ப்பணம்.